இந்தியாவில் என்ஜிஓக்கள் அப்படின்னு சொல்கிற என்ஜிஓக்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அமெரிக்க நிறுவனமான USAID அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கான நிதி வழங்குதலை வந்து இப்போதைக்கு தடை செஞ்சுருக்கோம், மறு அறிவிப்பு வரை எதுவுமே கிடையாது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை சார்ந்திருக்கக்கூடிய என்ஜிஓக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேரதிர்ச்சியாக உடனே ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கான தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கான இந்த ஹெல்த் கேர் ரிலேட்டட், அதாவது சுகாதாரம் சம்பந்தமான ஈடுகள், அதே போல் படிப்புக்கான ஈடுகள்லாம் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது, இது வந்து ஒரு பாதிப்பான விஷயம் அப்படின்னு ஒரு அக்கறையோட செய்தி போட்டிருக்காங்க. ஆனால் மறுபக்கம் பார்த்தோன்னா, ட்ரம்ப்பும் எலான் மஸ்க், அவருடைய அமைச்சரகத்தில் இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்த USAID அப்படின்ற நிறுவனத்தை வந்து நாங்கள் தடை செய்வோம். ஏன்னா பல உலகளாவிய நாடுகளில் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த USAIDக்கு இருக்கிறது, அதை நாங்கள் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு இங்கிலீஷ் இது இருக்குது, பழமொழி இருக்குது, நான் சொல்ல நினைக்கிறேன். ரெண்டு தனித்தனி பழமொழி, ரெண்டையும் சேர்த்தே சொல்கிறேன், இந்த செய்திக்கு பொருத்தமாக இருக்கும். முதல்ல என்னென்னா, நத்திங் இஸ் ஃப்ரீ இன் த வேர்ல்டு. செகண்ட் என்னென்னா, எவ்ரிதிங் ஹேஸ் அ ப்ரைஸ் டேக். ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்புடையது தான். இதை நீங்கள் இப்போ உங்கள் செய்தி வச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த நாட்டில் உள்ள அந்த ஏழை மக்கள்லாம் அவங்களாம் உய்வு பெற வேண்டும், உயர்வடைய வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் USAID மூலமாக நீங்கள் சொன்னபடி தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, கீழ்த்தட்டு, அடித்தட்டு மக்களுக்காக USAID வருவது நின்று விட்டது. போச்சு அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது. அப்படின்னா அந்த நோக்கத்துக்காக அவங்க பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னு நாம் நினச்சிருக்கலாம், பத்திரிக்கார எழுதலாம், படிக்கிறோன்னு நினச்சிக்கலாம். ஆனால் நத்திங் இஸ் ஃப்ரீ இன் த வேர்ல்டு. அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு எல்லாம் உதவி பெறுவதற்காக ஒன்று அவங்க கொடுக்கல. அவங்க கொடுக்குற நிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கவர்மெண்ட்டே டைரக்டாக ஸ்கீமில் பண்ணுறாங்களா? கிடையாது. ஏகப்பட்ட NGOக்கு அவங்க கொண்டு போய் ரூட் பண்ணுவோம். NGOன்னு உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அப்போ மத மாற்றத்துக்கோ பெருமளவில் அல்லது அந்த கிறிஸ்டியன் அஜெண்டா அப்படி செயல்படுவதற்காக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த நெரேட்டிவ் செட்டிங்காக அந்த பணம் போகுது. அந்த ஏழைகளுக்கும் போகும், ஒரு பகுதி போகும், ஆனால் இதுக்கும் போகும். அப்போ உள்நாட்டில் வந்து ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துவதற்கு இதன் மூலம் அவங்களால் செயல்படுத்த முடியும். இந்த USAID மூலமாக, NGOக்கள் மூலமாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாம். நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் தானே. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு, கூடங்குளம் போராட்டக்காரர்களுக்கு வந்து ஃபாரின் எய்டு தான் வந்து ஃபாரின் வந்தது. ஆமாம், அந்த மக்களுக்காக நல்வாழ்வுக்காக வந்த ஸ்கீமை போட்டு வந்து எங்க பண்ணலாமே இல்லையா? அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் அழகாக எடுத்து கொடுத்தீங்க அந்த பாயிண்ட்டை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல் இந்த வெளிநாட்டு நிதி மூலமாக வந்து நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கு அவன் சொல்கிறான், அவன் வந்துட்டு ஆய்வு பண்ணுவான், இங்கே என்ன முக்கியமான தலையாய பிரச்சனை. அப்போ என்ன ஆய்வு பண்ணுறான்னு, இந்த நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை என்னென்னா எய்ட்ஸ். எப்படி அதை கண்டுபிடிச்சான்னு தெரியாது. அப்போ உடனே எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் யாருக்கு ஏற்படுத்தணும்? உயர்நிலை பள்ளிகளிலே மாணவிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதுக்காக உடனே அங்கேருந்து ஃபண்ட் அனுப்பு, எல்லா ஹைஸ்கூலுக்கும் அனுப்பு, எல்லா காலேஜுக்கு அனுப்பு. அப்போ என்ன அவேர்னஸ், என்ன ப்ரோக்ராம்? சேஃப் செக்ஸ் எடுத்துக்கணும், காண்டம்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது இன்னொருத்தர் கூட வந்து நிறையா பார்ட்னர்ஸோட செக்ஸ் வச்சு கூடாது, அப்படி வைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தால் சேஃபாக இருக்கணும் என்கின்ற விழிப்புணர்வை பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியிலும் வந்து கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியிலும் ஏற்படுத்தினால் இந்த நாட்டில் எய்ட்ஸ் வந்து தடுக்கப்பட்டுவிடும். அதற்காக நிதியுதவி. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு கலாச்சார பாதிப்பு ஏற்படுது பாருங்க. இதுக்கு பின்னாலே வந்து ஒரு பெரிய மிஷினரி லாபி இருந்தது இதை செயல்படுத்துவதில். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். அப்போ நம்ம நாட்டினுடைய பிரச்சனை என்ன? பூசணிக்காய் உடைப்பது, தீபாவளியில் ஃபயர் கிராக்கர்ஸ் வெடிக்கலாமா கூடாதா, சுற்றுப்புற சூழல் பாதிப்படையாதா, கோயிலில் யானை இருக்கலாமா கூடாதா, இதெல்லாம் நம்ம நாட்டுடைய தலையாய பிரச்சனையா இல்லையா என்பதை இந்த ஃபாரின் ஏஜென்சி அங்கிருந்து வந்து முடிவு பண்ணி அதுக்கு பணம் கொடுக்கலாமா இல்லையான்னு முடிவு பண்ணி இது இந்த கேட்டகரியில் வரும் என்று சொல்லி அதுக்கு பணத்தை அனுப்பிச்சு இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி USAIDலாம் கட்டான ஒன்றும் அவங்க வந்து போகிற பிச்சை காசை வச்சு நம்பியிருக்கக்கூடிய சில NGOக்கள் பாதிக்கப்படும், மதமாற்றம் குறையும். இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கூடிய கலவரக்காரர்களுடைய கைகள் கொஞ்சம் கீழே விடும், அவ்வளோதான். அதனால நல்லது, நாட்டுக்கு நல்லது, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆகவே சார்பு நிலை மாற இது ஒரு நல்ல வாய்ப்பு. நாம் நம்ம காலில் இருக்கணும். அவன் ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை.
இவங்கெல்லாம் சொல்றாங்க இப்போ நம்ம 4th பிக்கெஸ்ட் எக்கானமி, இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல 3rd பிக்கெஸ்ட் எக்கானமியா போயிடும் சொல்றாங்க. உலகத்துடைய 3rd பிக்கெஸ்ட் எக்கானமியா இருக்கக்கூடிய நாம வந்து அவனுடைய பிச்சை காசு வாங்கி தான் இங்க செயல்படுத்தணுமா நம்மளுடைய சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமை? நம்ம பண்ணிக்க முடியாதா? சரி, கவர்மெண்டாலே எல்லாம் பண்ண முடியாது, இது சொசைட்டி பண்ணட்டுமே. நம்முடைய ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒருத்தர் அவருடைய ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆராய்ச்சி, ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறாரு. அவர் வந்து கடந்த 100 ஆண்டுகளாக இந்த செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்பா இறந்த பிறகு அந்த சொத்து தாத்தாளுந்து அப்பாவுக்கு வரும், இந்த மாதிரி அந்த தான பத்திரம் சொல்லி எழுதுவாங்க. இதில் வந்து என்னுடைய சொத்தில் வந்து 3ல் 1 பாகம் இவங்களுக்கு, இது இந்த பையனுக்கு, இது இந்த பொண்ணுக்கு, அப்படிலாம் பிரித்து எழுதுவாங்க இல்லையா. அப்படி எழுதின அந்த 100 ஆண்டு கால அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து படித்து பார்த்துருக்காரு, ஒப்புமைப்படுத்திருக்காரு. அதில் என்னன்னா, ஒரு 40 ஆண்டுகளாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிற, மற்ற ஊரை பற்றி சொல்லலை, 40 ஆண்டுகளாக ஒரு பழக்கம் இங்கே மறைஞ்சு போச்சு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பழக்கம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி சொத்து பிரிக்கும் போது அதில் ஒரு பாகம் வந்து கோயிலுக்கோ சத்திரத்துக்கோ குளத்துக்கோ இல்லை வேற ஏதாவது நற்காரியங்களுக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ ஆஸ்பத்திரிக்கோ அப்படி எழுதக்கூடிய பழக்கம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. நாட் ஒன்லி ஃபார் லீகல் ஹையர்ஸ். இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லை, மறைஞ்சு போச்சு. அப்ப ஹிந்து சமுதாயம் தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தயாராகணும். அப்படி ஆனா இதெல்லாம் தேவையில்லையே, யுஎஸ் எய்டும் வேணா யூரோப்பியன் எய்டும் தேவையில்லை. ஆகவே ஹிந்து சமுதாயம் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். அதனால ஒரு நல்ல மாற்றம், மத மாற்றங்கள் குறையும், மற்றவங்களுடைய நெரேட்டிவ் இங்கே குறையும். இது வந்து வராமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். யாருடைய தயவு நமக்கு தேவையில்லை, நாம் நம்முடைய காலையில் நிற்க முடியும்.